சொல்லுங்க. வெள்ளையம்மா எள்ளுத்தடி வைக்க பிள்ளையில் எனக்கு கொட்டு குலவாயி உனக்கு வேணும் கண்மணியா நாடு கொட்டு குலவையொரு கட்டிய தாரியை எனக்கு கொட்டு குலவாயி உனக்கு வேணும் உன் அக்கா தங்கி 6 பேத்தும் அழைத்து வந்து எனக்கு உள்ளூர் குடிமன் அழைத்து வந்து உயிரோட ஏமாக்கருத்து நீ தான் செய்ய வேண்டும் அப்படியே செய்ய கண்ண பிள்ளையமா. வாருங்கள் வாருங்கள் குருவம்மா மலைக்கு மகாலிங்கம் மாமதுர சொக்காலிங்கம் மந்திரி வருவாரு மல்லாக்கப்படுத்துனா என்ன வேதனையில படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன மனுஷன் மல்லாக்க படுத்துறதா மழையெல்லாம் பேசிருமே அதுல ஊந்து உம்மா பேசலாம் சேர்ந்து நனைஞ்சு வரேன் எல்லாமே நனைஞ்சு துரு பிடிச்சி போகுமே இப்ப ஆத்தாடி
மல்லாக்கப்படுத்தா நல்லா இருக்காது. அப்ப எப்படித்தான் சொன்ன? மந்திரி வருவாருன்னு மல்லிகைப்பூ வாங்கி வச்சிருந்தேன். மல்லிகைப்பூ சொன்னியா? ஆமா, உனக்கு தெரியும். மந்திரி வருவாருன்னு மல்லிகைப்பூ வாங்கி வச்சு எப்படி இருக்கு அப்படி இருக்க. மந்திரி வருவார் என்று மல்லிகைப்பூ வாங்கி வச்சேன். மந்திரி வருவார் என்று மல்லிகைப்பூ வாங்கி வச்ச. மந்திரி வராவிட்டாலாம் ஜனதங்கமே மல்லிகைப்பூ வாடி அங்கமதங்க. அப்பா விட்டா சும்மா விட மாட்டேங்க முடியா. என்ன இங்கிட்டு வேற ரெண்டு வாழ் கத்தி கிடக்கு, நம்ம வேற கத்தி கிடக்கா. அது 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 நோங்கிறது நோய் பாடிது. நம்ம தான் பாண்டியத்தில் பிறந்த அக்கா தங்கச்சி நாங்க 6 பேரு. ஒரு ஈத்துலயா பிறந்தீங்க? ஆமா, நாத்தா பள்ளியை தாட்டுக்கிட்டு ஒரு ஈத்துல பிறந்தா. இல்லத்தா ஒரே வயசுல பிறந்தியான்னு கேட்டான். ஒரே வகுத்துல பிறந்து ஆ, ஒரு மனுஷன்ட்ட வாக்கப்பட்டான். ஏன் ஆள் கிடைக்காம ஒரு புருஷனுக்கு வாங்கப்பட்டீங்க? ஆள் கிடைக்காம இல்ல. இப்ப அப்புறம் எங்க அண்ணனும் எங்க வீட்டுக்காரும் பந்தயம் போட்டிருக்காங்க. என்ன பந்தயா? இத்தனை கோட்டை நெல் ஒரு சுண்டுக்களை அடையணும்னு பந்தயம் போட்டிருக்காங்க. பலே பலே. பந்தயம் போட்டதுல ஆ, எங்க அண்ணன் சொல்லியிருக்கா பாரு. பந்தயத்துல எப்படி? அவர் எங்க வீட்டுக்காரு பந்தயம் வந்து பந்தயத்துக்கு என்ன கொடுக்குறீங்க சம்பளம் நம்ம கேட்டுக்காரு. சரி. அப்ப எங்க அண்ணன் சொல்லிருக்காரு, ஆமா, பந்தய பொருள் வேணும்ல. பொருள் வேணும்ல. ஆமா. அப்ப எங்க அண்ணன் சொல்லிருக்காப்ல, மைத்ரா ஆ, நீங்க இந்த கோட்டை நெல் ஒரு சுண்டத்தை அடங்கிட்டீங்கன்னா சரி. நான் உள்ளங்கைனால சோறாக்கி போறேன்னு சொல்ல. உள்ளாங்கையில சோறாக்க முடியுமா? இப்ப பாத்துக்கங்கப்ப. இப்ப தெரியாம இப்படி போய் பந்தயம் போடலாமா? ஏதோ போய் உள்ளங்கையில சோறாக்கி போறேன்னு சொல்லலாமா? அதானே. ஏமாந்த வைக்கியா இருந்திருக்கு. ஆ, நல்லா இதை சந்திருப்போம் நினைச்சு ஆ, எங்க வீட்டுக்காரர் நல்ல நாவூத்துல இருந்து அந்த பாத்து. நாள் நல்ல பிராயம். ஆஹா, ஆத்தாடி. இன்னைக்கு எல்லாம் மாட்டினார் மச்சான். இன்னைக்கு மாட்டினார் மச்சான். ஆ, இன்னைக்கு 6 பேரும் நல்லா தங்கச்சி மாதிரி இருக்காளுங்க. இருக்காங்க. இன்னைக்கு ஒரு சுத்தி போடும் நினைச்சிட்டாரு. எப்படி ஜெயிச்சு விட்டு 6 வயதையும் குச்சி நினைச்சு போடுவான். அப்ப ரோஸ் பாக்கல, மைத்ரா உள்ளங்கைனால சோறாக்கி போட்டீங்கன்னா உள்ளங்கை வந்தோக. ஆமா. உங்க அக்கா தங்கச்சி 6 பேர் இருக்காங்க பாரு. ஆமா. 6 பேர் இருக்காங்க. ஆ, ஒரே திருமணமா கட்டி கொடுத்துருக்கேன்னு சொல்ல. 6 வயதையும். ஆமா. ஆளு நீ அப்பெல்லாம் பலவலன்னு இருந்திருப்பேல. டேப்பா, ஆ, என்ன பாத்தீங்கடா. ஆ, செப்பு ஆளோர் நான் பார்க்கணும், அழகோர் நான் பார்க்கணும், சொலகு சொலகோர் நான் பார்க்கணும். அப்படி சொல்லுதே. மனுஷன் வந்த மனுஷன் எல்லாத்தையும் நல்லா போட்டு நாங்க 6 பேரும் ஆ, செப்பு சிலையா இருப்போம். சரி. ஒன்னா பாரு என்ன பாருண்டு. ஆ, எனக்கு 1 ஏக்கர் கருண்டா ஒருத்தா அறுத்து போடுவான். ஆத்தாடி. 1 ஏக்கர் கடலையா தான் புடிங்கி எடுத்துருவான். ஆ, நாத்து புடுங்காலும் எல்லாமே நாங்க 6 பேரும் சேர்ந்து எல்லாம் செஞ்சுருவோம். அதுலயும் நீ எல்லாம் சாப்பிட்டு போயிட்டேன்னா 4.5 இளவட்ட ஓடி தாண்ட முடியாதாம்ல. ஆத்தாடி முடியுமா? எட்டிக்குள்ள பிடிக்க முடியாது. ஆத்தாடி. அப்படிலாம் பிறந்து வளர்ந்துட்டு இந்த மனுஷன் ஆ, ஏமாந்த வைக்க கொண்டு போயிடுச்சுமா. ஏமாந்து அதானே. எங்க அண்ணன் பந்தயம் போட்டதுல ஆ, எங்க வீட்டுக்கார ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சிருவாருல. அவன் உள்ளங்கையினால விவரமா நாள் எப்படி உன் முஞ்சிலாம் எதிர்ப்பத்துல வந்துகிட்டே இருக்கும்ல, அதை வச்சே ஜெயிச்சிருவாரு. ஜெயிச்சு விட்டாரு. ஆ, எங்க 6 பேருக்கு போன மாடு ஓட்டி போன மாதிரி ஓட்டி கொண்டு போய் கிடமாடு அடைச்சது மாதிரி அடைச்சாச்சு. ஒரே மாமா கொண்டு போய் நல்லதா போச்சுன்னு கொண்டே தள்ளி விட்டாரு. ஒரே இடத்துல கட்டி வச்சு. அந்த காலத்துல கட்டி வைக்கலாம் இல்ல, இப்ப மஞ்சளை பூசுறதா. ஐயா ஐயா. மஞ்சளை பூசி வச்சுட்டு போயிட்டாரு எங்க வீட்டுக்காரு. ஆ, கூட்டி கொண்டு போய் ஆ, அப்படி எங்க வீட்டுக்காரு ஆளுக்கு ரூம்பா கட்டி வச்சிருந்தாரு. ஓஹோ. ரூம்ல கட்டி வச்சு ஒரு நாளைக்கு ஒரு ஆள்கிட்ட. அப்படி அழகா எங்களுக்கும் வந்துட்டு போன மனுஷன் தான். ஆ, என்ன அதுல ஏது என்னன்னு தெரியல. தெரியல. அப்ப பார்த்தேன் ஆ, இந்த மனுஷன் இப்படி வராம இருக்காரு. ஆமா. என்ன காரணம் நினைச்சு பார்க்கல. ஆ, அப்ப இந்த ராமநாம சண்டை போர் நடக்குது. ஓஹோ. போர் நடக்க எங்க வீட்டுக்கு எங்க சின்ன மாமா பெரிய மாமா அழைச்சு போடுறாங்க. சரி. செய்யல. மாமனா 2 வச்சு செயல் அடைச்சுறாங்க. அந்த வெள்ளக்காரங்க. ஆமா. சரி. அப்ப எங்க வீட்டுக்காரங்க வீட்டுல போனவரு ஆளை காணாமே. ஆ, அப்படி போய் மீட்ட போயிருக்காரு. சரி. அப்ப மீட்ட போன ராமநாத சக்காத்தி இருக்கவரு. ஆ, ராமநாதபுரத்துக்கு பெரிய ராசமக. ஆ, அப்போ எங்க காட்டிலும் சும்மா ஆத்தாடி. அழகா அப்படி ஒளி மாதிரியா அப்படி பச்சை இருந்திருக்கா. சரி. மேமால குளிச்சுட்டு அப்படி சிக்கு உணர்த்திக்கிட்டு இருந்திருக்கா. ஆ, இவர் இப்படி சாரட்டன்ல போக திரும்பி ஒரு அப்படியே தெரிஞ்சிருக்காரு. ஆ, என்ன ஒரு மனுஷன் அழகான மனுஷனா போறாரு. ஆ, சாரட் அப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்து அதானே. மேல இருந்து கீழே வாக்க. சரி. மேல இருந்து மேல வாக்க. பாக்க. மேல என்ன தெரியும்? ஆ, அவளுடைய கூந்தலும் அவளுடைய அழகும் தெரியும். தெரியும் தெரியும். அப்ப அவ கூந்தலும் ஆ, அவ அழகும் தெரியும். தெரியும்.
அழக பார்க்க ஆ. இவர் நோக்க நோக்க. அவர் பார்க்க இவர் நோக்க இப்படிமா தெரிஞ்சு ஐயா கொண்டு போய் கட்டி வச்சுட்டாருப்ப. உங்க ஆர்வதி விட்டு போயிட்டாரு. எங்க 6 பேரும் குடும்பத்தில் நாங்களும் இந்த மனுஷன் போன மனுஷனை காணாமண்டு ஊடும்பாடும் கூட வந்தது இல்லையா? வரவே இல்லையப்பா. நாங்களும் அப்படி திறந்து ஓட்டு வச்சிருந்தோம். ஏய் ரொம்ப திறந்து ஓடாத, நாய் வந்து நக்கிட்டு போயிடாம. வீட்டுக்காரவ பக்கி நீ ஒரு அகராய் பக்கி அதானே வீட்டுக்கார. வீட்டுக்கார. ஆமா சரி சரி. திறந்து வச்சிருந்து என் தங்கச்சி மாறுகளும் ஆ தனித்தனியா நான் மண்டை குழம்பு எடுத்து வச்சிருந்தேன். ஆ என் தங்கச்சி கெழுத்து குழம்பு எடுத்து வச்சிருந்தா. வீட்டுக்காரர் வருவாரு. ஆமா இன்னொருத்தி வெறும் கெண்ட குழம்பு எடுத்து வச்சிருந்தா. சரி. இன்னொருத்தி தொடையா பார்த்து வலிச்சு வச்சு. ஆமா எல்லாத்துக்கும் இளையவா வட்டச்சொலி கண்ட ஓட்டு வச்சிருப்பாளே. அவ அதை காட்டி நல்லா வட்டச்சில் கண்டையா வச்சிருந்தா. ஆ 10 மனுஷன் அதிகம் வச்சு புளிக்குழம்பு ஒருத்தி. ஐயா அது மொழி எடுக்குமே முக்கியமான நேரத்துல. நல்லா சாப்பிடுவார் பெரட்டி நக்குவார் அவரு வீட்டுக்காரு. அப்படி மனுஷன் வச்சிருந்து காணா. சரி. அப்ப வந்துருவாரு இப்ப வந்துருவாரு. நாங்களும் ஏங்கி போய் எழுச்சி போயிட்டே கிடக்கணும். ஆத்தாடி. எங்க வீட்டுக்காரு நான் அண்ணன் தம்பி பிறந்துக்க தலைப்பில பிறந்திருக்கண்டு நகை நட்டெல்லாம் போட்ட மனுஷன் எப்படி போட்டுக்காக இருப்ப. ஆஹா என்னத்தக நகை. இது ஒரு 50 பவே. சரி. இங்கிட்ட ஒரு 10 பவே இங்கிட்ட ஒரு 10 பவே. அது என்ன கெடா குட்டி காய் மாதிரி தெரியுது? எடா குட்டி காயா? என்னப்பா அப்படி சொல்ற? தண்டட்டியா? தண்டட்டி இந்த புது மாடல். புதுமா இப்ப உள்ள புது மாடல். அப்ப உள்ள மாடல். ரொம்ப ஆட்டாத அந்துக்கிட்டு கீழே போயிடாம. ஒரு பொட்டா இல்ல அது. அல்லாதானே. அப்படியே ஒரு சொல் நகை இல்லையா? எல்லாம் ஸ்ட்ராங்கா போட்டிருக்கியோ? ஆங்க. இது மட்டும் தானா உள்ள அரம்படி இடம் போட்டிருக்கியா? அரமுடி இருக்கு என்ன காலம் பெரிய முடி உனக்கு வேணுமாப்பா? இந்தாப்பா யாரு? அதான் சரி. இதுதான் என் தங்கச்சி. இப்படி இருந்தாவள சாட்ட வர மாதிரி எந்த வேலைக்கு நல்லா இருக்கும். ஏப்பா நீ அங்கிட்டு போ. நீ வளர்த்தியா நான் அங்கிட்டு போ. ஆத்தாடி. எந்த புருஷன் வருவியா? ஒரு தாட்டியாவது ஒடுக்கி நிப்பாரு பாக்குறேன். நிக்க மாட்டேன். எத்தனை வட்டம் வந்தாரு? என்ன நான் ஒடுக்கி நிக்க முடியல. நான் ஒடுக்கின்றாலே என் புருஷன் வர மாட்டாரு. நீ அகட்டு நின்றா மயிர் நான் கூட என் புருஷன் உன் புருஷன் ஒண்ணுதாண்டி. எல்லா புருஷனும் ஒரு புருஷன் தான். இது வக்கனையா பேசுறிய? நம்ம 6 பேத்துக்கு இடையில ஒருத்தி வந்திருக்காளே அவளை நீ சும்மா விட்டுருக்கா? அவ அம்மா காட்டு. என்னது நம்மளுக்கு பிற்பாடி? அவ யாரு சொன்னது? அவளத்தான் முதல்ல வச்சிருக்காரு அவரு. ஒரு தெரியாம உன்னை பார்க்கல அவ பண்ண அவரு. அவர் இன்னும் பார்க்கல. பார்க்காம விட்டுட்டு நீ தங்கச்சி சக்காலத்தி ஏத்தி அவளை கூப்பிடுறியே. கூப்பிடு. அவளை கூப்பிட்டு நீ பேசுறீ முத. வரண்டு சக்கா தூக்கி போய் சங்கல மிதிப்போம் சக்காலத்திய. ஆமா. கால் கொலுசு சத்தத்துக்கு வடிவான வடிவழகி இந்த மான்குயில் சத்தத்துக்கு என் சேலத்து மாம்பழமே என் திண்டுக்கல்லி பலாப்பழமே என் கிளிமூக்கு மாம்பழமே என் கிளிமூக்கு மாம்பழமே ஊதா பார்க்க நல்ல பகட்டுதடி புள்ள பரிசம் போட சொல். பார்க்க நானும் பார்க்க இங்க பார்க்க நல்ல பகட்டுதடி பரிசம் போட சொல்லுதடி. தந்தனேத்தம் பாட்டு பாடி தந்தனேத்தம் பாட்டு பாடி நம்ம தாளத்தோட ஆட்டம் பாடி நம்ம தாளத்தோட ஆட்டம் பாடி பாட்டு பாடி நம்ம தாளத்தோட ஆட்டம் பாட. சிவிச்சு கெடுத்து சிங்கார பொட்டு பத்தி அக்கா செவத்த பொட்டு வச்சு தேரு பார்க்க போக மாட்டான். ஏண்டி என்ன நடந்துருச்சு? என்னடி ஆடவரி அவங்கள இல்லையே இவ்வளவு அவளுக்கு கவிச்சி அடிச்சிருச்சு. அதே கிட்டத்துல வரா. வட்ட வட்ட பொட்டுக்காரி உள்ள வளவு கொண்ட சேலக்காரி பொட்டுக்காரி
சந்தோஷா தந்தனத்தை பாட்டு பாடி நம்ம தாளத்தோடு தம்பாடி நம்ம தாளத்தோட தம்பாடி. அக்கா உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்காண்டாடி சொல்றேன் உங்க அக்கா. அந்த கவுச்சி ஓடிக்கு போறவரு. அக்கா உங்களுக்கு வணக்கம். பூவா மனக்கு கவி அவளுக்கு நீ அதுக்குள்ள அவளுக்கு குத்தல் ஜக்காய் ஓடி பேசுங்க. இங்க கொண்டையங்கொட்டை மரத்தி செம்மநாத்து மரத்தி சண்டை போட்டுக்கிட்டு எந்த இடத்துல எப்படி போய் சண்டை போடுறது? நீ எல்லாம் ஒரு மனுஷன் 6 வேத்தனை வீதிகள் இருக்கு, அங்கிட்டு போய் உங்க தலைமுடியில அங்க பட்டு இங்க சண்டை இல்லையா? அங்க எனக்கு கடமாட்ட ஓட்டி விட போறீங்க. பெரிய சண்டை இருக்கு, இங்க சண்டை போடக்கூடாது. என்னது சண்டை போடக்கூடாதா? 6 மாசம் கண்டு விட்டு போச்சு. சண்டை போட்டவங்களுக்கு உங்களுக்கு மரியாதை இல்ல. தேவடியா போல கேட்டு போயிச்சியா? நீ வாடு கேக்குற? நாங்க எப்படி ஏங்கி போய் இறக்குறோம்? என்னை பக்கம் அங்கிட்டு போங்கன்ற இங்கிட்டு போங்கன்ற 6 பேர்த்து உன்னை என்ன கட்டி வச்சாங்க? எதுக்கு நீ பந்தயம் போட்ட? அப்ப ஜெயிச்ச பாடம் பலமா நடத்துவாங்க. அப்ப ஜெயிச்சங்க 6 பேர்த்து நல்லா பார்த்தையே கிண்ணமுண்டு பார்க்காம எதுன்னு வாங்கி எப்படி குடிச்சா? இப்ப வந்து இப்ப அங்கதுக்கு போடுன்ற நீ ஒரு ஹவுஸ் பைக்கி சும்மா இருக்க மாட்டேன். புருஷனை போய் என்னடி கேக்குற? ஆமா அந்த மனுஷன் கோபப்படக்கூடாதே. நம்மள எப்படி இருக்கடா? கொஞ்சம் பாசமா பேசுமா. என்னத்த பாசம்? என்கிட்ட பாசமா பேசு. ஓட்ட நீ அட்டன் ஜாக்கிறிய. பாசமா பேசணுமா? நீ ஒண்ணுமில்லாம மாதிரி பீஸ் எடுத்து மாதிரி கிடக்கே. நாங்க என்ன அத என்னைக்கு நாங்க தான் டூப்ளிகேட். நாங்க தான் டூப்ளிகேட். நக்கச்சி என்ன தடவுற? ஆமா கோபப்படாம. புருஷன் என்னடி தடவிட்டு இருக்கீ? இவளா டூப்ளிகேட். ரெண்டு பேர் இருக்கட்டும். அப்படியே உங்களை சந்தோஷம். நீங்க கோவப்பட வேண்டாம். உங்களை நான் சந்தோஷப்படுத்தி விட்டுறேன். வேண்டாம் சண்டை. மாத்தாடி 6 மாசமா வராம இப்ப வந்து சந்தோஷப்படுத்துறாரா முடியும்? கேள்றி உங்க நாடு விட்டுருக்கா. கேள்றி உங்க நாடு ராமநாத கட்டி விட்டுருக்கா. சரி இல்லன்னா தூக்கி போட்டு அவளை எங்கன சங்கல நக்கிருப்பான். மிதிக்கிறதுல உங்கள மாதிரி மிதிக்கிறதுல என்ன கட்டின புருஷன் பாக்க விட்டுட்டாரே. இவன் கொஞ்சம் வளராம போனா அம்மா இருக்க முடியாது இந்த இடத்துல. ஏன் அடிச்சு புடுவே உனியே ஒழுங்கா மரியாதையோட நீ போ. இங்க வாக்கா உனக்கு நான் பண்றேன். நீங்க வாக்கா நீங்க சண்டை 6 மாசம் கழிச்சு வந்துட்டு எங்க அக்கால போட்டு பேசாத. உனக்கு மரியாதை இல்ல. என்ன கடிச்சு அடிக்காத. சண்டை வேணா. 6 மாசம் கழிச்சு வந்து எங்க அக்காவை அடிப்பேன். ஐயா இப்ப எல்லாம் தூக்கிடா வரியா? தானே 6 மாசம் கழிச்சு நக்கா கேள்றி கழட்டு முண்டா கேள்றி. அரே இல்ல பேசினாத நீ சும்மா இருப்ப. எல்லாத்தையும் நீ மிஞ்சி இருக்க. பேசட்டும். உங்க நாள் எல்லாத்தையும் கலட்டு வளையாடா. 6 மாசம் கழிச்சு வந்து உன்னை அடிக்கிறாரே என்னன்னு கேள்றி கழட்டு முண்டா. கலட்டு முண்டையா? கலட்டு முண்டையா? ஏய் மனுஷா. பாஞ்சநாட்டு பண்டிகைல நீங்க பக்கத்திலே வருவீர்களே. பாஞ்சநாட்டு பண்டிகைல நீங்க பக்கத்திலே வருவீர்களே. அது பாஞ்சநாட்டு பண்டிகைல இங்க பக்கத்திலே வருவீர்களே. பக்கத்திலே வருவீர்களா? படவீர கண்டு வர அந்த படவீர கண்டு வர பக்கத்திலே வந்தீங்கன்னா அண்ணன் போல நடந்து அங்க அருகில் இல்ல பருதிரடி. செம்புள்ளாத சிலரெழுதி செவத்த புள்ள பேரெழுதி. அது அண்ணன் போல நடந்து அங்க அருகில் இல்ல பருதிரடி. அருகில் இல்ல வருவீங்க. அடி அடி வேற இந்த கிழட்டு முண்டையை நம்பி போகாத ஒண்ணும் பண்ண மாட்டா. இது தோல்படாது. நான் ரொம்ப வேதனையில இருக்கேன். அங்கிட்டு போருங்க. இது தோல்படாது. பத்தியா பொண்ணு இது தோல்படாது. ஏமாந்து வேணா ஏய் நீ தோது போட மாட்டியா? உள்ள ஓடி குடிப்பேன வாடா சீக்கிரமா. அப்படியே ஓடி மேல. இது தோல்படாது. முடிவட்ட தாமு கருவாயா முகஞ்ச வர காடுருவா. ஐயா ஆடு வர சொல்லுங்க.
பணியுதா? பணிவா சொல்லுங்க ஆத்தா. ஓ, பணிதா? ஏமாத்துறியாமா? சரி குடிமானே, ஆத்தா. எதுக்கு அழைத்தோம்ன்றது தெரியுமா? கூப்பிட்ட உடனே சொல்லுங்க அழைத்ததுக்கு ஆத்தா. காரணம் என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க ஆத்தா. எங்க 7 பேத்துக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால. சரிங்க ஆத்தா. எங்க 7 பேத்துக்கு பிள்ளை இல்லாத காரணம். சரிங்க ஆத்தா. அழுகாதீங்க. அழுகாதீங்க ஆத்தா. நான் இருக்கேன்ல, எதுக்கு நீ ஏண்டி கலட்டு முண்ட ஒரு மாதிரி தடவுற வர? சரிங்க ஆத்தா. 7 பேத்துக்கு பிள்ளை இல்லாத காரணத்தினால அப்பச்சி வெள்ளக்காரங்களோட போருக்கு போறாரு. இப்ப எங்க ஆத்தா என்னப்பு 7 வருஷத்துக்குமே பிள்ளை இல்ல. 7 பேத்துக்கு பிள்ளை. அட கடவுளே. புள்ளைன்னு கவலைப்படாதீங்க சொல்லு. பிள்ளை இல்லைன்னு கவலைப்படாதீங்க ஆத்தா. பிள்ளைக்கு பிள்ளையா நான் தான் ஆத்தா இருக்கிறேன். நீதான் குடிமான இருக்க. ஆமாங்க ஆத்தா. என்ன வேலை சொன்னாலும் உடனே செய். ஆமா ஆத்தா. ஆத்தா ஜாமான் கொண்டு வந்திருக்கா ஆத்தா? எடுப்பேன். எப்படிங்க ஆத்தா ஜாமான் பூரா? என்னடா எங்க இத்தினிடா பெருசு பெருசு எல்லாம் இருக்குது. ஆளுக்கு தந்தவரை நான் கொண்டு வர மாட்டேன். என்னடா காது உடையறத கொண்டாந்து. கீழே திறந்து பாரு, சின்னதா தான் இருக்கும். ஆமாங்க ஆத்தா. நானா பாக்குறேன். ஆத்தா அப்படி எல்லாம் தெரியல அப்படி. சரி ஆத்தா. சின்ன ஆத்தா. என்னப்பு நல்லா பொலூச்சுன்னு தெரியுது. ஆமாங்க ஆத்தா தெரியுங்க ஆத்தா. தெரியுது. ஆத்தா வேலை செய்யுங்க ஆத்தா. ஆமாப்பு. எனக்குள்ள கூலி வாங்கி கொடுத்துருங்க, நான் வேலை செஞ்சுக்கிறேன். என்ன கூலி கேக்குற? ஆமாங்க ஆத்தா. ஏடா அரண்மனைக்கு வந்துட்டு எங்கள்கிட்ட போய் கூலி கேக்குற நீ? குடிமை உள்ளூர் குடிமகன் வந்திருக்கலாங்க ஆத்தா. உள்ளூர் குடிமே மக்கள்கிட்ட கேளு. நீங்க சொன்னாதான் நாங்க நீ துண்டா வீரி குடிமானே. போடுங்க கூலி போடுங்க. 5 10 இருந்தா போடுங்க. எங்கிட்ட போய் கூலி கேக்குறியாடா? நான் கேட்டா யாருங்க ஆத்தா கூலி போடுவோம்? நீங்க உனக்கு சொன்னா நான் கேக்குறேன்டி சாமி, விரி நீ. கூலியத்தை வச்சே புள்ள வெட்டி காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லு. போடுங்க குடிமானுக்கு கூலி இருந்தா போடுங்க. இல்லைன்னா பக்கத்து ஊர்ல போய் சொல்லி காட்டுவா. அப்படி 5 10 இருந்தா போடுங்க. 10 ரூபாய் போட்டு ஏய் இருடி கல்லட்டு தாலிமலை இருடி. 10 ரூபாய் போட்டு 1 ரூபாய் போட்டு 10 ரூபாய் கூட எடுத்துட்டு போங்க. வாங்கத்தா வாங்க. என்னடி சொல்லு? அப்புச்சி மார்களே. ஏய் பெருநாய் பியத்துன மாதிரி எந்த கத்து கத்துற? மெதுவா கேளு, நம்ம ஆளையில காது கேட்கும். சரிங்க ஆத்தா. என்ன அசை ஓடுற? நீங்க தானே கத்த மெதுவா சொல்ல சொன்னீங்க. காதுல விழுகிற மாதிரி சொல்லுப்பேன். அப்புச்சி மார்களே, ஆத்தா மார்களே, வீதி வரை உறவு, வீடு வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரைக்கும் இந்த குடிமை நான் தான். அதனால எனக்குள்ள கூலியை போடுங்க அப்புச்சி. ஏய் நீ எனக்கு என்ன வேலை? நீ வா பன்னீர் போட்டுக்கிறீங்க அப்புச்சி. போடுப்பேன். 6 மாசம் அரண்மனைக்கு வேலைக்கு வரீங்களா? குளுக்கு இந்த அவ்வளவு குளுக்க விட நல்லா குளுக்குவா. உனக்கு தான் நல்லா சைஸா கொடுக்குவேன். ஆத்தா ஆத்தா அப்புச்சி ஏ விட்டி விட்டி அத கொண்டு விட்டியே. நான் எங்க செய்வேன் அப்புச்சி? புருச்சட்டி 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 ஆத்தா கரிச்சட்டி. ஏண்டா டேய் இத்தனை வருஷமா அரண்மனையில இருக்க ஆத்தா செட்டி கறி சட்டியா? புத்தி யோசிச்சமா போய்டா. ஆத்தா 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 வேலை பாருங்க ஆத்தா. ஏண்டா என்னடா சுண்டு மாதிரியா சுண்டுவா இது? பழுப்பு வரைக்கும் கூச்சிச்சுங்க ஆத்தா. அப்படியாடா? இங்கிட்டு வாங்க அந்த ஆத்தா. பக்கம் நின்று சின்ன ஆத்த வாங்கிட்டு வச்சு போய் பாருடா. அங்க வாருங்க அங்க வாருங்க. கண்ணடிக்கிறியா? ஏன் பாருங்க நீங்க இருக்கீங்க. ஆத்தா அங்க போய் அப்புச்சி. ஆத்தா முடிஞ்சு ஏய் ஆத்தா. உன் மை சின்னது எனக்கு ஓட்டி நிமிஷப்படுத்துறான். அவளை கூப்பிடுறா. இல்லைங்க ஆத்தா. எல்லாம் இருக்கா கேட்டுங்க. அண்ணே வேணாண்ணே, அதெல்லாம் வேணாம். சரி அப்போ சாமியோட பிடிக்கும். சண்டைக்கு போற நடு வெள்ளையம்மா, சண்டைக்கு போற நடு வெள்ளையம்மா, வெள்ளையம்மா தாகத்துக்கு தண்ணி கொண்டு வாடி கண்ண, தாகத்துக்கு தண்ணி கொண்டு வாடி. சென்று வருவீரீர் எந்த மன்னா தீராத நீரே மன்னவரே. நான் போய் வருகிற கண்மணியே,
பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலே போதும். பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலே போதும். வாழ்வில் இடரேது மாறாது எப்போதும் சண்முகா பன்னிரு விழிகளிலே. உள்நெரு பதம் பணிந்து அன்புடன் தினம் பணிந்து முருகா முருகா உள்நெரு பதம் பணிந்து அன்புடன் தினம் பணிந்து சின்னமாய் போற்றும் என்பார் சின்னஞ்சிறு உள்ளம் கணிந்து சின்னமாய் போற்றும் என்பார் சின்னஞ்சிறு உள்ளம் கணிந்து பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என்ன நீ பார்த்தாலே போதும். நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் ஊரு செழிக்க வேணும் ஜன தங்கமே ஊராரெல்லாம் வாழ வேண்டும்.